வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும். 5 தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகள் அதிக காளைகளை அடக்கிய சிறந்த வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தாவேகாவில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு தாவேகா தலைவர் விஜய் நியமித்தார். திமுக ஆட்சி விலக வேண்டும் என்பதே மக்களின் கனவாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் தாயார் தேர்வு. ஸ்டார்ட் அப் தொழில்நுட்பத்தில் உலகுக்கு இந்தியா தலைமை தாங்குவதே இலக்கு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவரை சிபிஐக்கு விசாரணைக்கு அழைத்தது என்பது வாடிக்கையான ஒன்றே. கார்த்திக் சிதம்பரம் எம்பி பேச்சு. வேலூர் சிஎம்சி மருத்துவர் வீட்டில் போதைப் பொருள் பறிமுதல். பூட்டை உடைத்து உள்ளே சென்ற அதிகாரிகள் சோதனை. நாகை அருகே வடிகால் தூர் வரப்படாததால் மழைநீரில் மூழ்கிய 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள். விவசாயிகள் பெரிதும் வேதனை. வரும் சட்டப்பேரவை தேர்தல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தலாக இருக்கும். பாமக முன்னாள் எம்எல்ஏவும் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான மு. கார்த்திக் பேட்டி. திமுக வேண்டாம் என்றால் யார் வேண்டும் என்பதை விஜய் தெளிவுபடுத்த வேண்டும். அண்ணாமலை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.